முடிச்சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சுட்டாங்க போங்க. என்ன காமு மாமா கம்ப்ளைண்டா வந்துட்டு இருக்குது. அம்மா எங்க அக்காவை அன்வான்டா டச் பண்ணீங்களா, என்ன கதை, தப்பா தொட்டீங்களா? நினைச்சேன் நம்ம அக்காவை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அக்கா ரொம்ப கரெக்டா இருப்பாங்களா. அக்கா அந்த வீட்டுக்குள்ள நியாயம், உண்மை, நேர்மை, கண்ணியம்னு சுத்துற ஆளு. எங்க அக்கா எப்படி இந்த மாதிரி கண்டென்ட்டுக்குள்ள போவாங்க, கவர் போட்டு சாப்பிடலாம்ல எங்க அக்கா எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா இந்த பயவுள்ளதான் இதை வசிய மருந்து வச்சு கூட்டு போயிருக்கான் ப்ரோ. காமு மாமா மேலதான் ஃபுல்லா தப்பு. இப்போ எங்க அக்கா உண்மையா சொல்றாங்கல்ல, காமு மாமா அன்வான்டா டச் பண்றான், அன்வான்டா எல்லையை மீறான்னு சொல்லிட்டு எங்க அக்கா உண்மையா சொல்லிட்டாங்க. இப்போதான் உண்மைகள் வெளியே வருது. பட் எனக்கு என்ன டவுட்னா, வாயில வச்சு நல்லா மென்னு சாப்பிடணும், நல்லா கவர் போட்டு சாப்பிடணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அப்ப அதெல்லாம் சாப்பாடை தான் சொல்லியிருந்திருக்காங்க. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். அக்கா சாப்பாடை தான் சொல்லியிருந்திருக்காங்க. பரவாயில்ல, அக்கா இப்போ அடுத்த அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும் ப்ரோ. தண்ணி பழத்துக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. தண்ணி பழத்துக்கு மக்கள் வெளியே ஆதரவு கொடுக்குறாங்க. கானா வினோத்துக்கும் காமு மாமாக்கும் பெருசா சப்போர்ட் இல்ல. ஸோ அவங்க கூட இருந்தா திருப்பி நெகட்டிவ் வந்துடும் சொல்லிட்டு தண்ணி பழத்துக்கு சிங்கி அடிச்சு தண்ணி பழத்துக்கான ஓட்டுகளை பால் கறக்கிற மாதிரி கறக்கிறதுக்காக அக்கா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது நேத்து நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில முதல் வீடியோ கூட போட்டிருப்போம். அப்படியே गाइस ஒரு சின்ன உதவி, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவியா இருக்கும், பார்த்து தட்டி விடுங்க. அந்த வகையில் பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த இரண்டாவது ப்ரோமோல பார்த்தீங்கன்னா எங்க அக்கா தண்ணி பழத்தை தனியா கூட்டு போய் வெளியே சோஃபால உட்காந்து, அண்ணே காமு மாமா நேத்து ஒரு வேலையை பார்த்துட்டானே, இந்த ரெண்டு பொண்ணுங்க கான்செப்ட் மாதிரி ஒன்று பண்ணிட்டான், ரெண்டு காதல் பண்ற மாதிரி பயவுள்ள மாட்டியோட பார்த்துட்டானேன்னு சொல்லிட்டு அக்கா உண்மையை சொல்றாங்க. ஓ சரி சரி சரி, காமு மாமா ரெண்டு காதல் பண்ண ட்ரை பண்ணாரா யார் உங்ககிட்ட? சரி சரி சரி, காமு மாமா அரோரா கூட இருக்கும்போது அரோராட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்ததே நம்ம அக்கா தான். அரோராட்ட இருந்து லைட்டா பிரிஞ்சு வந்து நம்ம பாரு கூட நம்ம காமு மாமா பேச ஆரம்பிச்சோன்னே அப்படியே காமு மாமா அப்படியே அமுக்கி போட்டு, காமு நீ என் கூட தான் இருக்கணும் சரியா, நம்ம ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி பேசி உட்கார வச்சுட்டு இப்போ அவர் டபுள் கேம் விளையாட பார்த்தாரா? எங்க போய் நிக்கு பாத்தீங்களா? இதுக்கு தான் சொன்னேன் காமு மாமா அந்த அக்காவை நம்பாத நம்பாத நம்பாத, அது தேவைன்னா காலை பிடிக்கும், தேவையில்லைன்னா காலை இழுக்கொண்டு கேட்டாதானே. காமு மாமா நம்பி போய் ஏமாந்துட்டாப்ல. இப்படி இந்த டயலாக் விட்டோன்னே நம்ம அண்ணன் திவாகர் அங்க இருந்துட்டு அவன் ஒரு மாதிரி பட்ட ஆளு பத்துக்கோ, பார்த்து உஷாரா இருந்துக்கோ பாரு, அப்புறம் ஒரு மாதிரி போயிரும், தப்பா போயிரும் பத்துக்கோ, வேற மாதிரி போயிரும் பத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பேசுறாப்ல. நோ, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நீ பேசலாமாடா? பொண்ணுங்க முடிய பிடிச்சி மோந்து பார்த்துட்டு மூஞ்ச பிடிச்சி மோந்துட்டு பார்த்துட்டு ஏங்க மணக்குதுங்கன்னு சொன்ன நீலாம் இதை பற்றி பேசலாமா? நான் கேட்குறேன், இதை பற்றி பேசலாமா? இப்போ வீட்டுக்குள்ளே பெண்கள்லாம் உன்னை பாதுகாவலர்னு சொல்லிட்டாங்க, அதனால் உனக்கு நீ அப்படியே பெண்களை இப்போ பாதுகாக்கிற. மதுரக்காரன் ஒன்று எடுத்துட்டு இருக்கியா? உன் மதுரக்காரங்க எவ்வளோ பேர் கோவத்தில் இருக்காங்க தெரியுமா? லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தல, இந்த மதுரன்னு சும்மா பேர் எடுத்துட்டு இருக்கான், மதுரக்காரங்களே டென்ஷன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரோ இவெல்லாம் எங்கள் ஊரே கிடையாது ப்ரோ, தயவுசெய்து எங்கள் ஊர் கூட சேர்க்காதீங்க. எங்கள் ஊர்லலாம் யாரையா ஒருத்தர் தங்கச்சின்னு சொன்னால் நாங்கள் அப்படி ஒரு பாசத்தை கொடுப்போம், தங்கச்சி பாசத்தை. இவனை மாதிரி கேவலமா தங்கச்சின்னு சொல்லிட்டு செல்லம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க மாட்டோம் ப்ரோ, தயவுசெய்து அந்த மாதிரி பேசாதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு உன்னை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இவர் அடுத்த பத்தி அவங்க கூடலாம் சேராத, வேற மாதிரி ஆயிரும்னு சொல்றாப்ல. எங்க போய் நிக்கு பாருங்க நிலைமை. அடுத்து நம்ம பாரு அக்கா அன்வான்டா அவன் டச் பண்றான், அது எனக்கே ஃபீல் ஆகுது. அவன் கொஞ்சம் ஏதோ சரியில்லை, எனக்கே தெரியுது அவன் கொஞ்சம் அன்வான்டா டச் பண்றான்னு. எனக்கெல்லாம் ஒண்ணு தானே, நான் எல்லாம் ஒருத்தவங்களை டேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் கமிட்மெண்ட்ஸோட தான் டேட் பண்ணுவேன், சும்மா அவங்களோட ஊருகாவெல்லாம் என்ன பயன்படுத்திக்க கூடாது அப்படின்ற மாதிரி அக்கா ஒரு டைலாக் விடுறாங்க. ஓ ஓகே ஓகே, நீங்க டேட் பண்ணா கமிட்மெண்ட்ஸோட தான் டேட் பண்ணுவீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி கமிட்மெண்ட்ஸோட டேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க, அதனால தான் அந்த எல்லை மீறிய கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. பட் இப்போ காமு மாமாக்கு நெகட்டிவ் வருதுன்னு தெரிஞ்சோன்னே நாங்க டேட்லாம் பண்ணல, நான் என்னோட பவுண்டரிஸ்ல தான் இருந்தேன், அவன் தான் பவுண்டரிஸ் தாண்டி என்ன டச் பண்ணிட்டான், என்கிட்ட கண்டமெண்டிங் நடந்துக்கிட்டான், நான் அவனை ஒரு தோழரா தான் பார்க்கிறேன், நான் தோழர் பவுண்டரிஸ்ல தான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ காமு மாமாவை மக்கள் கிட்ட மாட்டி விட ட்ரை பண்றீங்க. கரெக்டா? இது கரெக்டான சொல்றேன், இது கரெக்ட். ஏன்னா காமு மாமாக்கு நெகட்டிவ் வருது அக்காக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, காமு மாமா கூட சேர்ந்து வீட்டை மொத்தமா அடிக்க ஆரம்பிச்சா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மாஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. பட் காமு மாமாக்கு நெகட்டிவ் பேர் வந்தோன்னா இப்ப காமு மாமாவை எப்படி கலத்தி விடலாம், எப்படி மக்கள் கிட்ட மாட்டி விட்டு தான் நல்லவங்க அப்படிங்கிறத காட்டலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு பாயிண்ட், இந்த டச் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். நீங்க அவங்க கிட்ட போயிட்டு இப்படிலாம் பண்ணலையா? இல்லை நான் கேட்குறேன், நீங்கள் அந்த மாதிரி எதோ குழஞ்சிக்கிட்டு எதுவுமே பண்ணலையா? இப்போ கண்ணத்தை பிடிச்சி இது பண்ணுறது புச்சு இந்த மாதிரி எதுவுமே பண்ணல அப்படி தானே? இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இப்போ அந்த விஷயம் கண்டிப்பாக வெளியே தப்பாக போயிருக்குன்னு தெரிஞ்சோன்னே அந்த கண்டென்ட் விட்டு தப்பிக்கிறதுக்கு காமு மாமாவை மாட்டி விட்டாச்சு. காமு மாமாவை கிணத்துல தள்ளி விட்டாச்சு. தம்பி உள்ளே போய் பார்ப்பா பந்து கிடக்கான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அக்கா ரொம்ப ஈஸியாக அவன் என்னை தப்பாக தொட்டுட்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது காமு மாமாக்கு எவ்வளோ பேர் நெகட்டிவ் தெரியுமா?
இது காமு மாமாக்கு எவ்வளவு பெரிய நெகட்டிவ் தெரியுமா? இதுக்கு தானே சொன்னேன், படிச்சு சொன்னேன், இந்த பாரு மாதிரி ஆள் கூட சேராதீங்க, அது தேவைன்னா காலை பிடிச்சி தொங்கும், தேவையில்லைன்னா காலை பிடிச்சி இழுக்கோனா கேட்டாதானே. யார் கேட்கறா? ஒரு வேலையும் கேட்க மாட்டேங்கானு. காமு ஃபேன்ஸ் இப்போ வாட்ச் புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் அப்பப்போ காமு வந்து பாருகிட்ட இருக்கக்கூடாது பாருகிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன், இப்போ புரிஞ்சா? இதுக்கு தான் சொல்றேன். இப்போ தண்ணி பழம் ரிட்டர்ன் மாட்டிக்கிட்டு அது அழுவி போகுது, அது வேற ஏதாவது வச்சுக்கோங்களேன். இதுல பாரு எடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அவன் கொஞ்சம் பவுண்டரிஸை மீறி தான் வரான். எப்படி? அவன் கொஞ்சம் பவுண்டரிஸை மீறி தான் வரான், அது என்னன்னு சொல்லி பார்க்கணும், பவுண்டரிஸ் தாண்ட விடக்கூடாது அப்படின்னு மாதிரி அக்கா பேசுறாங்க. அதுக்கு நம்ம தண்ணி பழம் என்ன சொல்றாங்கன்னா, அவன்லாம் சேஃப்டியே கிடையாதுபா, அவன்லாம் சொல்றேன்ல, அவன்லாம் சேஃப்டியே கிடையாது, அவங்க கூட இருக்கிறது சேஃப்டியே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சேஃப்டியை பத்தி யார் யார் பேசணும்னு விவசாயே இல்லாம போயிட்டு இருக்குது. பக்கத்துல உட்கார்ந்துருக்க நீங்களே அவரை பார்த்து சாட்டர்டே எபிசோட்ல சண்டே எபிசோட்ல அவர் தங்கச்சின்னு சொல்லிட்டு செல்லன்னு சொல்றது கொஞ்சம் கேவலமா இருக்குன்னு சொல்லி சொன்ன ஆள் தான் நீங்க. இப்போ உங்களுக்கு அவருக்கான ஓட்டுகள் தேவைப்படுதுன்னு அவர் காலை பிடிச்சி தொங்கிட்டு மற்ற ஆட்கள் காலை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ சிம்பிளா புரியுதா ப்ரோ? இந்த வீட்டுக்குள்ள கடந்த ஒரு 4-5 நாட்களா இவங்க சண்டை போடும் போதெல்லாம் பக்கத்துல போய் நின்று டிஃபெண்ட் பண்ணது வினோத் அண்ட் காமு மட்டும் தான், ஓகேவா? பட் இப்போ அவங்க 2 பேரே காலையும் வாரி விட்டுட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரி காமிக்க ஆரம்பிச்சாச்சு. இதே ஒரு வேலையை வச்சு சுத்திட்டு இருக்காங்க. அடுத்து இது ஒன்று சொன்னாங்களே, அடுத்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளா சொல்றாங்க, அவன் எனக்கு தோழர், நான் அவனுக்கு தோழி, இதுதான் எங்களுக்குள்ள இருக்க இது, இதை தாண்டி அவன் வரக்கூடாது, இதுக்கப்புறம் நான் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தோழர் தோழியா? சரி தோழர் தோழி என்ன சிம்பிள்கா. ஒன்று சொல்லிட்டா, உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைக்கா. தேவைன்னா காலை பிடிக்கிறதும் தேவையில்லைன்னா காலை இழுக்கிறதும், அதாவது உங்களுக்கு ஆட்கள் தேவைன்னா பக்கத்தில் போய் நின்றுட்டு நான் மட்டும் தனியாக இருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பேசி அவங்கள சப்போர்ட்டுக்கு எடுக்கிறதும், எடுத்து முடிச்சுட்டு அவங்களுக்கு நெகட்டிவ் வருது, அவங்க கூட இருந்தால் நெகட்டிவ் வருதுன்னு தெரிஞ்சோன்னே அவங்க காலையை இழுத்து விட்டு அவங்கள கேவலமாக பேசிட்டு அடுத்த ஆள் கூட சேர்றதும், இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு எச்ச கேமு. ஒரு மாதிரிப்பட்ட கேவலமான கேமாக எனக்கு ஃபீல் ஆகுது. வீட்டுக்குள்ளே இப்போ கூட சண்டை போயிட்டு இருக்குது, வினோத்தை பயங்கரமாக ஆப்போசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எனக்கு தெரிஞ்சு காமு கொஞ்சம் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். உடனே காமு போட்டு கவுத்தியாச்சு. இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா இப்போ எதுக்கு இவங்க வினோத்தில் இவ்வளோ சண்டை போடுறாங்க ப்ரோ? நான் சிம்பிளாக சொல்லிட்டா, நேற்று வீட்டுக்குள்ளே நம்ம பார்வதி வந்து ஏதோ ஒரு சண்டை போட்டாங்க, நம்ம கனியவர்கள்ட்ட பிரச்சனை பண்ணதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி தேவையில்லாமல் கத்திட்டு இருக்கும்போது நம்ம வினோத் வந்து ஒரு வார்த்தையை விடுவார், ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, எதுக்கு தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டே இருக்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்ல, கொஞ்சம் இறங்கி போடலாம், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருப்பா. அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு அவர் எப்படி என்ன பார்த்து கான்ட்ரவர்சின்னு சொல்றது, நான் என்ன கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணணும் அவர் எப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து வினோத்தை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வினோத்தை போட்டு உடைச்சாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு வினோத்துக்கு சப்போர்ட்டா காமு ஏதோ பேசிட்டாப்ல, காமு உடைச்சாச்சு. எப்படி எல்லாரையும் உடைப்பாங்க ப்ரோ, எல்லாரையும் கேவலமாக பேசுவாங்க. இன்னும் யாரை கேவலமாக பேசலனா விஜேஸையும் பிக் பாஸையும் மட்டும்தான். இதில் தண்ணி போலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவ்வளோ கேவலமாக பேசின ஒருத்தட்ட போயிட்டு திருப்பி நின்றுட்டு பாரு அப்படின்ட்டு இருக்காரு. நீ நல்லா பாரு, இன்னொரு ஒரு வாரம் தான் திருப்பி உனக்கு ஆப்படிப்பாங்க, நீ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சைடில் போய் உட்காந்துட்டு பாரு இப்படித்தான் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குது, சி இதெல்லாம் ஒரு பொண்ணா இப்படி நீயே பேசுவ, அப்புறம் நீயே போயிட்டு பாரு நீ நானும் ஒன்று வா நின்று துன்பம் பண்ணு அந்தால போலாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்தால போனாலும் போவீங்க. இந்த 2 பேரும் இருக்கிறதுல ஒரு மட்டமான கேரக்டராக எனக்கு ஃபீல் ஆகுறாங்க. ரொம்ப கேவலமான. நீங்கள் என்ன சொல்லுவீங்க ப்ரோ, கண்டென்ட் கொடுக்காங்க ப்ரோ. ஐயா கண்டென்ட் கொடுக்காங்கயா, ஓகேயா, அதுக்குன்னு எவ்வளோ நெகட்டிவை மண்டையில் ஏற்றிட்டே இருப்பீங்க, எவ்வளோ நெகட்டிவ் எவ்வளோ ஒரு கேவலமான எண்ணங்களை மண்டையில் ஏற்றிட்டு இருக்க முடியும். அவ்வளோ விஷயங்கள் வீட்டுக்குள்ளே நடக்குது. இதை பார்த்து நம்ம தான் நெகட்டிவாக போயிட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் வீடியோவில் வினோத்து கரெக்டாக சப்போர்ட் பண்ணோன்னு வந்துட்டானு வினோத்தோட பிஆர்ன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி தண்ணி பழத்துக்கு மட்டும் முட்டிக்கிட்டே இருக்கணும், தண்ணி பழம் முட்டிக்கிட்டே இருக்கணுமா? யார் மேலே என்னென்ன தப்பு இருக்குள்ளோ எடுத்து பேச பழகுங்க. இப்போ சொல்லுங்கப்பா, இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க. நான் காமுக்கு ஆப்போசிட்ல பேசின ஒரு நபர் தான், பட் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது காமுன்னு நான் சொல்றேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு கண்டென்ட்டுக்குள்ள போனாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கண்டென்ட்டை பண்ணாங்க. இப்போ பாரு ரொம்ப கேவலமான வேலையை பார்த்துட்டு காமுவை கிணத்துல தள்ளிட்டாங்க நான் சொல்றேன். இதுக்கு உங்களுக்கான கருத்து என்ன? இதுக்கு வந்துட்டு என்ன வந்து காமு பிஆர்னு சொன்னான்னு சொல்லுவீங்க, சொல்லிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நீங்க சொல்லுங்க, இதுல அக்கா எப்படி ஒரு உமன் கார்டை தூக்கியிருக்காங்க, எப்படி அப்படியே ஒரு விக்டிம் கார்டை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.